அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருண் சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் நெஞ்சில் குடியிருக்கும் மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரையும் இந்த கேட்டிசம் ஆனுவல் டேக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஆனுவல் டே நடக்குதுன்றாங்க. இந்த ஆனுவல் டேல அப்படி என்னென்னலாம் நடக்கும்? நமக்கு டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு. பாட்டு வேணுமா, பாட்டு இருக்கு. ஓ, அப்ப எல்லாமே இருக்கு. ஓகே, இன்னைக்கு எல்லாம் என்ஜாய் பண்ண போறோம். சரி, இந்த ஆனுவல் டே தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒன்று செய்வோம். என்ன செய்வோம் சொல்லுங்க? பைபிள் படிப்போம், அப்புறம் பிரேயர் பண்ணுவோம். அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா? யாரு சொன்னா? பிரேயர் டான்ஸ் இருக்குல்ல. சோ இப்போ நம்ம பைபிள் ரீடிங், பிரேயர் அண்ட் பிரேயர் டான்ஸ் இத மூணுத்தையும் பார்க்கலாம். திருப்பாடலில் இருந்து வாசகங்கள். அதிகாரம் 119, இறை வார்த்தைகள் 9 முதல் 16 முடிய. திருச்சட்டப்படி நடத்தல். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதனால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன். உம் நெறிகளில் என் சிந்தனையை செலுத்துவேன். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். ஆமென். அன்பின் இறைவா, நன்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இதயங்களுடன் நாங்கள் இன்று உம்முன் வருகிறோம். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடர்களாய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்ற உமது அருள்வாக்கிற்கு இணங்க எங்களை கடந்த மறைக்கல்வி ஆண்டிலும் இன்றும் என்றும் சிறகுகளின் நிழலில் காத்து வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். புனித வியாகுல மாதா பங்கின் மறைக்கல்வி ஆண்டு விழாவை கொண்டாடும் எங்களை நிறைவாய் ஆசிர்வதியும். இந்த சிறப்பு நாளில் ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு பாடலிலும், ஒவ்வொரு நடனத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் இறப்பை உணர வேண்டுமென்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஆசிர்வதியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் செய்வதெல்லாம் உங்கள் மகிமைக்காக மட்டுமே என்பதை நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் பங்கு தந்தை, உதவு பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் இந்த நாளை சிறப்பிக்க உதவிய அனைவருக்கும் உமது ஆசிரை பொழிந்தருளும். இந்த கொண்டாட்டம் உம் அன்பு, கருணை மற்றும் உன் வார்த்தையின்படி வாழ்வதன் முக்கியத்துவத்தை நன்றி ஊட்டுவதாக இருக்க உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆமென்.
நமக்காக விபிலியம் வாசித்த, ஜெபம் ஜெபித்த, அதுக்கப்புறம் அருமையான பிரேயர் டான்ஸ் ஆடிய மறைக்கல்வி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை ஆற்றுவதற்காக அருள் சகோதரி ஜோதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடவுளின் வார்த்தையை அறிந்து மறைக்கல்வியின் மூலம் ஞானத்தையும் அறிவையும் வளர்த்து இறை நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நமது மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு விழா, அன்பின் விழா, இறைவனுக்கு நன்றி சொல்லும் விழா. இந்த மறைக்கல்வி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நம் பாசமிகு அருட்தந்தை எருக்கஞ்சேரி புனித சூசையப்பர் பள்ளியின் தாளாளர் அருட்பணி பெஞ்சமின் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். மறைக்கல்வி வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஆன்மீகத்தில் வளர்த்து ஒவ்வொருவரையும் ஒளி கொண்டு அழகிய சிலையாக வடிவமைக்க உடனிருந்த நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி இக்னேசியஸ் தாமஸ் அவர்களையும் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி செல்வநாயகம் அவர்களையும் இதயம் கனிந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். மறைக்கல்வி வகுப்புகள் வெறும் கல்வி அல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். இந்த பயணத்தில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து அன்போடும் அறிவோடும் கற்பித்த நமது ஆசிரியர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தமது குழந்தைகளை வகுப்புக்கு அனுப்பி கடவுளின் வார்த்தையை வாழ்வில் கடைபிடிக்க உறுதுணையாக இருந்த நம் மறைக்கல்வி பெற்றோர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாணவர்களுக்கு தூண்டுகோலாக மற்றும் துணையாக இருக்கின்ற நம் பங்கின் இறைமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இறை வார்த்தையை ஆர்வத்தோடு கற்று இயேசுவின் ஒளியில் நடந்து நம்பிக்கையோடு பயணிக்கும் நமது மாணவ செல்வங்கள் அனைவரையும் மலர்ந்த முகத்தோடு வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் உறவுகளையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக இப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க எல்லாரும்? கண்டிப்பா எல்லாரும் நினைக்கிறது என்னது? டான்ஸ். சோ நம்ம சர்ச்சோட செல்லக்குட்டீஸ் 4th and 5th அவங்களுக்குள்ள இருக்கிற பெரிய இயேசுவை ஒரு டான்ஸ் மூலியமா நமக்கு காமிக்க போறாங்க. பார்க்கலாமா?
நமக்காக அழகான டான்ஸ் ஆடின நம்மளோட மறைக்கல்வி குட்டி சுட்டிஸ்க்கு நன்றி. அடுத்ததாக பைபிள் ரெசிடேஷன் பண்றதுக்காக நம்மளோட மறைக்கல்வி மாணவி ஆர்த்தி பாப்பா வராங்க. வாங்க. Psalms 121. The Lord our protector. I look to the mountain. Where will my help come from? My help comes from the Lord who made heaven and earth. He will not let it fall. The protector of Israel never dozes or sleeps. The sun will I look to the mountain, where will my help come from? My help will come from the Lord who made heaven and earth. He will not let you fall. Your protector is always around. The protector of Israel never dozes or sleeps. The Lord will guard you. He is by your side to protect you. The sun will not hurt you during the day, nor the moon during the night. The Lord will protect you from all danger. He will keep you safe. He will protect you as you come and go, now and forever. Amen. ஓகே, இப்போ நம்ம பைபிள் பார்த்துட்டோம், டான்ஸ் பார்த்துட்டோம், ப்ரேயர் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? டிராமா. கண்டிப்பா. ஸோ இந்த ஸ்கிட்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேட்டகிசம் பத்தி சொல்ல போறாங்க. பார்க்கலாமா? அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் அனைவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு செல்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுதாவது யோசிக்கின்றோமா, நிஜ வாழ்க்கையில் இது உண்மையில் நமக்கு எப்படி உதவுகிறது என்று? ஜெபங்களையும் விவிலிய இறை வார்த்தைகளையும் மனப்பாடம் செய்வது மட்டும்தானா, அல்லது இன்னும் ஏதாவது இருக்கிறதா? இன்று நிஜ வாழ்க்கையில் மறைக்கல்வி என்ற நாடகத்தின் மூலம் மறைக்கல்வியில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நேர்மை, தோல்வியை கையாள்வது, பிறர்க்காக நிற்பது, சகாக்களின் அழுத்தத்தை எதிர்ப்பது மற்றும் மன்னிக்க கற்றுக்கொள்வது போன்ற அன்றாட சவால்களில் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை பார்ப்போம். எனவே உட்கார்ந்து உன்னிப்பாக கவனியுங்கள். மறைக்கல்வி ஒரு வர்க்கம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. கதாபாத்திரங்கள்: டேனி மறைக்கல்வியில் தவறாமல் கலந்து கொள்ளும் மாணவர் மற்றும் அதை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். ஆல்வின் டேனியின் நண்பர், மறைக்கல்வியால் எந்த பயனும் இல்லை என்று நினைத்து அதை தவிர்க்கிறார். ஏஞ்சலினா அவர்களின் தோழி, மறைக்கல்வியில் முக்கியமா என்று தெரியாமல் இருக்கின்றாள். காட்சி 1. கீழே கிடைத்த பணப்பை. இது ஒரு பரபரப்பான பள்ளி நடைபாதை. மாணவர்கள் அரட்டை அடித்துக் கொண்டும் தங்கள் வகுப்புகளுக்கு நடந்து செல்வதாலும் நிரம்பி வருகிறது. டேனி, ஆல்வின் மற்றும் ஏஞ்சலினா ஒன்றாக உலா வருகின்றனர். ஆல்வின் திடீரென்று தரையில் கிடந்த பணப்பையை கவனிக்கிறார். யாரோ அவசரத்தில் கீழே விட்டுவிட்டார்கள். அங்க பாருங்க, அங்க ஒரு வாலெட் இருக்கு. இதுல நிறைய பணமும் இருக்கு. சூப்பர்டா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்மளே எடுத்துக்கலாம். வேற யாரும் பார்க்க போறதும் இல்லைல்ல. இல்ல, இது தப்பு. இது நம்மளோட பணம் கிடையாது. இதோட உரிமையாளர் கிட்ட போய் இதை நம்ம திருப்பி கொடுக்கணும். இது நம்ம எங்கேயே விட்டு போனா வேற யாராவது எடுத்துப்பாங்கல்ல, அதுக்கு நம்மளே எடுத்துக்கலாமே. பரவாயில்ல, கேட்டிசம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? நமக்கு எப்பவுமே நேர்மை தான் முக்கியம். இப்போ யாரும் பார்க்கலன்னு இதை எடுத்தாலும் கடவுள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. டேனி சொல்றது சரிதானே? என் பர்ஸ் நான் தொலைச்சாலும் யாராவது எடுத்து தருவாங்கன்னு தானே எதிர்பார்ப்பேன். சரி, அப்போ இதை நம்ம போய் பங்கு சாமியார்கிட்ட தந்துடலாம். சரி.
லூக்கா 16ஆம் அதிகாரம் இறைவசனம் 10 இயேசு கிறிஸ்து கூறியது, மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மை என்பது தண்டனையை தவிர்ப்பது மட்டுமல்ல, அது மற்றவர்களை மதிப்பது மற்றும் கடவுளை மதிப்பது. உண்மையின் மிகச்சிறிய செயல் நம் இதயங்களை வடிவமைத்து கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு நம்மை நெருங்க செய்யும். நேர்மையே வாழ்க்கையின் அடைத்தளம் என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. காட்சி 2. தோல்வியை கையாள்வது. பள்ளி விளையாட்டு மைதானம். மாணவர்கள் விளையாடி சிரித்துக் கொண்டு நிரம்பி வருகிறது. ஆனால் ஏஞ்சலினா தனியாக ஒரு பெஞ்சில் அமர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார். டேனியும் ஆல்வினும் அவளது சோகத்தை கவனித்து என்ன நடந்தது என்று அறிய நடந்து சென்றனர். ஏஞ்சலினா, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? நான் என் மேத்ஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோ ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கே நான் நினச்சா அசிங்கமா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தானே, அதுக்கே நான் ஃபீல் பண்றேன். என் பேரண்ட்ஸ் நான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தாலே திட்டுவாங்க. இதுல ஃபெயில் வேற ஆயிட்டேன். என்ன சொல்ல போறாங்களோ? அப்படி சொல்லுங்க. கேப்டன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஜீசஸ் நம்மளோட சக்சஸை வச்சு நம்மள லவ் பண்ணல, நம்மளா இருக்கனால தான் லவ் பண்றாரு. ஆமா, பீட்டர் கூட ஜீசஸை 3 தடவை மறுதளிச்சாருல, அப்பயும் ஜீசஸ் அவரை மன்னிச்சாரு தானே. கரெக்ட். நம்ம ஃபெயில் ஆவது பிரச்சனை இல்லை, ஆனா அதுல இருந்து எப்படி மீண்டு வரோன்றது தான் முக்கியம். ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்பதான் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். தாம் உவகை கொள்ளும் நடத்தை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் என்று திருப்பாடல்கள் அதிகாரம் 23 இறைவசனங்கள் 23 24 சொல்லப்பட்டுள்ளது. தோல்வியின் போது நாம் போதாது என்று உணர்வது எளிது. ஆனால் நமது உண்மையான மதிப்பு நமது சாதனைகளில் இல்லை, கடவுள் நம் மீது வைத்திருக்கும் அன்பில் உள்ளது என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. ஒவ்வொரு பின்னடைவும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாகும். மேலும் ஒவ்வொரு தோல்வியும் கடவுளை இன்னும் ஆழமாக நம்புவதற்கான வாய்ப்பாகும். காட்சி 3. நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பது. மூத்த மாணவர்களின் குழு வரவிருக்கும் மாநில தேர்தல்களை பற்றி தங்கள் வகுப்பறையில் ஆர்வத்துடன் விவாதிக்கின்றனர். முதல் வாக்களிப்பதில் உற்சாகமாக, சிலர் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வதில் உறுதியாக உள்ளனர். மற்றவர்கள் தவறான வாக்குறுதிகள் மற்றும் தவறான கொள்கைகளால் திசை திருப்பப்படுகிறார்கள். உண்மையான தலைமை மற்றும் அவர்களின் தேர்வுகளின் தாக்கம் பற்றி ஒரு விவாதம் வெளிப்படுகிறது. எலெக்ஷன்லாம் வரப்போகுது, ஆனா எனக்கு எதுவும் மாற போற மாதிரி தெரியல. அதே சுயநலத்துக்காக செயல்படும் தலைவர்கள் தான் மறுபடியும் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய பெரிய வாக்குறுதிலாம் தந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதனாலதான் நமக்கு உண்மையான மாற்றம் தேவை. தலைமை பண்புன்றது மக்களுக்கு சேவை செய்வதை தவிர அந்த பவரை சொந்த சுயநலத்துக்காக யூஸ் பண்றதில்லை. ஒரு உண்மையான தலைவர் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடணும். ஒரு பக்கம் பார்த்தா மதத்தை வச்சு நாட்டையே பிளவுபடுத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆட்சியை குடும்ப சொத்து மாதிரி பயன்படுத்துறாங்க. இதுல எப்படி நம்ம ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது? ஜீசஸே நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒரு உண்மையான தலைவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும். ஏழை எளியோர் மீது அன்பு செலுத்துறவனாகவும் இருக்கணும். நமக்கு மக்களை முன்வைக்கிற தலைவர் வேணுமே தவிர அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக வேலை செய்யறவங்க இல்லை. வர தேர்தலில் மக்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க நம்புறேன். நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் என்று நீதிமொழிகள் அதிகாரம் 29 இறைவார்த்தை 2 அழகாக சொல்லப்பட்டுள்ளது. வெற்று வாக்குறுதிகளும் ஊழல்களும் பிரித்தாலும் பிளவுவாத அரசியலும் போதும்.
உண்மையான தலைமை என்பது மதத்தை பயன்படுத்தி பயத்தை உருவாக்குவது அல்லது அதிகாரத்தை ஒரு குடும்பத்தின் பரம்பரை சொத்தாக கருதுவது அல்ல. அது நேர்மை, சேவை மற்றும் தன்னையே மக்களுக்காக அர்ப்பணிப்பது. மற்ற மதத்தை கேலி செய்து இழிவுபடுத்தி வாக்குகளுக்காக மதத்தை கையாள்பவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. வகுப்புவாத வெறுப்பை பரப்பும், கருத்து வேறுபாடுகளை அடக்கும் மற்றும் மக்கள் நலனில் தங்கள் குடும்ப அரசுக்கு முன்னுரிமை கொடுக்கும் தலைவர்களிடம் ஜாக்கிரதை. சிறந்த எதிர்காலத்தை நாம் விரும்பினால் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக நின்று மதத்தால் பிரித்தாள்வது மற்றும் சுயநல அரசியல் இரண்டையும் நிராகரித்து மக்களுக்காக உண்மையாக உழைக்கும் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் இது. காட்சி 4. சக மாணவர்களின் அழுத்தம். மாணவர்கள் வரவிருக்கும் பார்ட்டி பற்றி விவாதிக்கும் போது பள்ளி மைதானம் உற்சாகத்துடன் சலசலகிறது. ராய் என்பவன் டேனி, ஆல்வின் மற்றும் ஏஞ்சலினாவை நோக்கி விரைகிறான். செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறான். சூழ்நிலை எதிர்பார்ப்புகளால் நிரம்பியுள்ளது. மேலும் நிகழ்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய அழுத்தம் அவர்கள் மீது எடை போட தொடங்குகிறது. அலெக்ஸ் அவன் வீட்டுக்கு பார்ட்டி கூப்பிட்டுருக்கான், நீங்க எல்லாம் வரீங்களா? சூப்பர், நான் வரேன். நில்லு. அலெக்ஸ் பார்ட்டினா ஒரே குடியும் தகராறுமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு என்னமோ நல்ல ஐடியாவா படல. நம்ம போலன்னா நம்மள கிரிஞ்சா நினைக்க மாட்டாங்க. ஆமா, ஒரு நாள் தானே, போயிட்டு வந்துடலாமே. அதுதான் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஆனா போக போக நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகி பெரிய பெரிய தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எல்லாரும் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்றனால அந்த விஷயம் கரெக்ட் ஆயிடாது. அதே மாதிரி யாரும் ஒரு விஷயத்த செய்யலன்றனால அந்த விஷயம் தப்பாயிடாது. நம்ம போலன்னா நம்ம கலாய்ப்பாங்களே. ஜீசஸே கூட்டத்தை பார்த்து போல, எது உண்மையோ அதை பார்த்து தான் போனாரு. அதே மாதிரி நம்மளும் சரியான பாதையில தான் போகணும். சரிடா, நாங்க வரல. உரோமியர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2 அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்ற மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுள்ளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாம் அனைவரும் ஒத்துப்போக அழுத்தம் கொடுக்கப்படும் தருணங்களை எதிர்கொள்கின்றோம். ஆனால் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் மூலம் நமது மதிப்பு வரையறுக்கப்படுவதில்லை. கடவுள் நம் மீது வைத்திருக்கும் அன்பினால் வரையறுக்கப்படுகிறது என்பது மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. சரியானதை நிலைநிறுத்துவது எப்பொழுதும் எளிதானது அல்ல, ஆனால் நீண்ட காலத்திற்கு அது பண்பு, மரியாதை மற்றும் உண்மையான நட்பை உருவாக்குகிறது. காட்சி 5. கோபத்தையும் மன்னிப்பையும் கையாள்வது. மாணவர்கள் தங்கள் வேலையில் கவனம் செலுத்துவதால் வகுப்பறை அமைதியாக இருக்கிறது. ஆனால் ஆல்வின் அவனது மேசையில் அமர்ந்து கோபமாக பார்க்கிறான். அவனது கைகள் கோபத்தில் இறுகி கிடக்கின்றது. மேலும் அவனது முகம் படுத்தமாக இருக்கிறது. டேனியும் ஏஞ்சலினாவும் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்து உதவ விரும்புகிறார்கள். என்ன ஆச்சு? ஏன் கோபமா இருக்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கெவின் என்னை பத்தி மிஸ்ஸி கிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்கான். இப்ப அதனால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன் தெரியுமா? இப்ப அவனை என்ன பண்ண போறேன் பாரு. ஆமா, அது ரொம்ப தப்புதான். இப்ப நீ அவனை என்ன பண்ண போற? இரு, கேப்டிசம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? கோபம்ன்றது இயற்கை தான். ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதான் நம்ம கேரக்டரை தீர்மானிக்கும். ஜீசஸ் அவங்க சிலுவையில் அரைஞ்சவங்களே மன்னிச்சாரு. உன்னால ஏன் அந்த கெவினை மன்னிக்க முடியாது? சரிடா, அப்ப நான் அந்த கெவின் கூட பேசி காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று கொலோசியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 13 சொல்லப்பட்டுள்ளது.
மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது பலம் என்று மறைக்கல்வி நமக்கு கற்பிக்கிறது. நாம் மனக்கசப்பை கைவிட்டு நீதியை கையாள கடவுளை நம்பும் பொழுது உண்மையான அமைதி கிடைக்கும். இறுதி பிரதிபலிப்பு. பள்ளி நாள் முடிவடையும் போது டேனி, ஆல்வின் மற்றும் ஏஞ்சலினா தாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு நடைபாதையில் ஒன்றாக நடக்கிறார்கள். சூரியன் மறைய தொடங்குகிறது. பள்ளி மைதானத்தில் ஒரு சூடான பிரகாசத்தை வீசுகிறது. இது அவர்களின் அனுபவங்களின் மூலம் அவர்கள் பெற்ற ஞானத்தையும் வளர்ச்சியையும் குறிக்கிறது. டேனி, நான் கேட்டிசம் வெறும் பைபிள் வர்சஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான்டா நினச்சேன். ஆனால் இது ரியல் லைஃப்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குடா. ஆமாண்டா, நான் ஸ்கூலில் கற்றுக்கிறத விட கேட்டிசம் தான் நிறைய கற்றுக்கிறேன். வாழ்க்கையில் நல்ல முடிவெடுக்கிறதுன்னும் பக்தியில் வளர்வதற்கும் உதவுது. ஆமாம், கேட்டிசம்ன்றது பைபிள் வர்சஸ் மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லை, அது நம்ம எப்படி வாழணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அதன்படி வாழ்றது தான். இதுக்கு எது கேட்டிசம்? இதை நம்ம வீட்டிலே கற்றுக்கலாம்ல. இதை நம்ம வீட்டிலே கற்றுக்கலாம் தான், ஆனால் கேட்டிசம் நம்ம அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்கி நம்மளை பக்தியில் வளர்கிறதுக்கு உதவுது. நம்ம உண்மையின் பக்கம் நிற்கவும் ஜீசஸ் மாதிரி மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கும் உதவுது. கேட்டிசம் கற்றுக்கிறனால நம்ம அறிவில் மட்டும் வளராம ஞானத்திலையும் சேர்ந்து வளர்றோம். ஆமாண்டா, நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற கோபம், தோல்வி போன்ற சேலஞ்சஸை எதிர்கொள்ள கேட்டிசம் ஒரு நல்ல கருவியாக இருக்குது. ஆமாம், கேட்டிசம் மட்டும் இல்லைன்னா நம்ம கூட்டத்தை ஃபாலோ பண்ணி தப்பான வழியில் போயிருப்போம். அதனால தான் ஒவ்வொரு குழந்தையையும் கேட்டிசம் போகணும்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்குது. கேட்டிசம் வரும் கிளாஸ் இல்லை, அது நம்மளை கடவுள்கிட்ட கூட்டு போகிற ஒரு பாதை. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் கேட்டிசம் எவ்வளோ முக்கியம்ன்றது. அன்புள்ள குழந்தைகளே, மறைக்கல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் சரியான பாதையில் நடக்க உதவும் மொழி. இது நமக்கு நேர்மை, தைரியம், இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறது. உலகில் நன்மை செய்ய கடவுளால் நாம் நேசிக்கப்படுகிறோம், மதிக்கப்படுகிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அனைத்து பெற்றோர்களுக்கும் மறைக்கல்வி என்பது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாகும். கவன சிதறல்கள் மற்றும் தவறான தாக்கங்கள் நிறைந்த உலகில் அது அவர்களுக்கு வலுவான மதிப்புகள், ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் எல்லாவற்றிலும் கடவுளை தேடும் இதயத்துடன் வளர உதவுகிறது. மறைக்கல்வி என்பது ஞாயிற்றுக்கிழமைகளை பற்றியது அல்ல, அது வாழ்நாளை வடிவமைப்பது பற்றியது. எனவே கடவுளின் போதனைகளை கற்றுக்கொள்ளவும் வளரவும் வாழவும் அனைவரும் மறைக்கல்வி கற்போம். நன்றி. இறைவனே மறைபொருள், இவ்வுலகம் அவர் சொத்து. இசையாய் ஒலிப்பவர், இமையாய் காப்பவர், இதமாய் தம்மை இவ்வுலகிற்கு தந்தவர், இருமாப்பு இல்லாமல் இதயங்களை வென்றவர். இயேசு என்ற பெயரில் உலகினை வென்றவர். மறைபொருளும் அவரே, மறைந்திருக்கும் பொருளும் அவரே. இறைவனை படிப்போம் மறைக்கல்வி என்ற வாழ்க்கை கல்வியால். தேங்க்யூ. அழகா நமக்கும் சமூகத்துக்கும் தேவையான கருத்துக்களை ஒரு அழகான நாடகம் மூலியமா சொன்ன மறைக்கல்வி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடந்த போட்டிக்கான பரிசுகளை கொடுக்கிறதுக்காக நம்மளோட சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களை மேடை கலைக்கின்றேன். முதலாவதாக மறையுரையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த மாணவர்களுக்கான பரிசுகள். முதலாவதாக ஆப்னர் மேடைக்கு வரவும். ஆப்னர், பர்டிலா, அடுத்ததாக அமலன். அமலன், அடுத்ததாக
வகுப்பு வாரியாக நடத்தப்பட்ட பிரேயர் காம்படிஷனில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல் பரிசு ஐலன். பரிசு பெறுபவர்கள் மேடைக்கு இந்த வரியாக வருமாறு கேட்கொள்கிறேன். ஐலன் முதல் பரிசு ஐலன், இவாங்கா, பர்னிஸ், Ivanka, Bernice, Nicholas, Adarsh மற்றும் ஆண்ட்ரூ. இரண்டாம் பரிசு ஜோஷ் இமானுவேல், ஒலிவியா, ஜோவானா மற்றும் ஆண்ட்ரூ. மூன்றாவது பரிசு கெவின் ஜோன்ஸ், இன்ஃபென்ட் வின்சி, ஆப்னர், அனாமிகா, ஜெனிஃபர் மற்றும் கன்யூ. அனாமிகா, ஜெனிஃபர் ஜோஸ், இன்ஃபென்ட் வின்சி, கெவின் ஜோன்ஸ் மற்றும் ஆப்னர். Thank you, fathers. மூணு பேர் பிரைஸ் வாங்க, 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் யாரு? அமலன், இட்டாலி. ஸ்கிட் நல்லா இருந்ததா? சொல்லுங்க. ஸ்கிட் நல்லா இருந்ததா சொல்லுங்க. சூப்பரா இருந்ததா? அடுத்த வருஷம் என்ன பண்றோம்? நம்ம ஸ்ட்ரெngth காட்டுறோம். ஓகே ஓகேவா? சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்னதுன்னா அடுத்ததாக நம்மளோட மழலை செல்லங்கள் அழகாக டான்ஸ் ஆடுறதுக்காக வர போறாங்க. அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. Here we go.
இப்போ பைபிள் ரெசிடேஷன் நமக்கு தமிழ்ல நடக்க போகுது. இங்கிலீஷ்ல மட்டும்தான் நடக்குமா? தமிழ்லயும் நடக்கும். இப்ப அதை கவனிக்கலாமா? திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசுப்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எட்டில் இருக்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வடிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். நமது தாய்மொழி தமிழ் அழகாக விவிலியம் வாசித்த விவிலியம் ரிசைட் பண்ண நம்மளோட மலைக்கல்வி மாணவி பேர்டேஸ்க்கு நன்றி. அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்கு நமது பாசமிகு பகுத்தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களை மேடை கலைக்கின்றேன். வாரந்தோறும் தவறாமல் வந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தற்போது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ரெகுலர் அட்டெண்டன்ஸ்க்காக முதலாவது பரிசாக ஐலின், கெவின் ஜோன்ஸ், இவாங்கா, ஆட்லின், பர்னிஸ், கெவின், மார்க்கஸ், ஆந்தஸ், ஃபியோனா, ஏஞ்சலினா, சங்கீதா, சஞ்சனா மற்றும் ஆதர்ஷ். இரண்டாவது பரிசாக டானியா, இன்ஃபென்ட் வின்சி, ஒலிவியா, ஆண்ட்ரியா, ஆப்னர், சாஹில், ரூபிஸ், ஒபேலியா, Janice, Danny, Sanjay, Shiny, Beulah, Sharon மற்றும் ஆண்ட்ரூ. மூன்றாவது பரிசாக ஒலினா, எபின், நடாஷா, பிரின்சி மற்றும் நான்சி. அடுத்தபடியாக மறைக்கல்வி திருப்பலிக்கு நேரத்தோடு வந்த மாணவர்களுக்கு சபாஷ் கார்டு என்ற அட்டை வழங்கப்பட்டது. அவற்றை அதிகமாக சேகரித்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் இப்போது பரிசுகள் வழங்கப்படும். முதல் பரிசு ஐலன், இஷான், பர்னிஸ், பியூலா மற்றும் சஞ்சனா. இரண்டாவது கெவின் ஜோன்ஸ், இவாங்கா, ஆட்லின்,
ஒபேலியா, மற்றும் ஆப்னர். மூன்றாவது பரிசாக அமலா மற்றும் ஆர்த்தி. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக எல்லாருமே நம்ம வந்து கேர்ள்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் தான் பார்த்தோம். இப்போ யார் ஆட போறா சொல்லுங்க? பாய்ஸ் தான் ஆட போறாங்க. பார்க்கலாமா? இங்க வந்துட்டு சும்மா நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 அட்டகாசம், அற்புதம், அருமை என்று உங்க டான்ஸ் நம்ம வர்ணிச்சுக்கிட்டே போலாம். அழகாக டான்ஸ் ஆடிய மறைக்கல்வி மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்கு நம்மளது உதவி பங்கு தந்தை செல்வநாயகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஒரு குவிக் ரீகேப். அப்படியே இப்ப நம்ம இருக்கிற மாதம் என்ன மாதம்? பிப்ரவரி. நம்ம அப்படியே செப்டம்பருக்கு போயிடலாமா? சிறப்பா நம்ம கோயில் அன்னைக்கு என்ன நடந்தது, என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு யாராச்சும்? கோயில் திருவிழா நடந்தது. அதுல முக்கியமாக நம்முடைய மறைக்கல்வி மாணவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பங்கு பெற்றார்கள். அது ஞாபகம் இருக்கா? கரெக்ட். பாருங்க, பசங்க கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றாங்க. ஸோ மாதமாக அழகழகா வந்து நம்மளுடைய பசங்க வந்து வெவ்வேறு வேடமிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஊக்குவிக்கும் வண்ணமாக இப்போது அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். உங்களுக்கே ஞாபகம் இருக்குல்ல பசங்களா, யார் யாரெல்லாம் வந்தீங்கன்ட்டு. ஸோ குயிக்கா எல்லாம் லைன்ல வாங்க.
பேர் கூப்பிட கூப்பிட வந்து பரிசுகளை வழங்கிக்கோங்க. ஏஞ்சலினா, ஷாரன், நட்டாஷா, சஞ்சனா, ஜோவானா, ஃபியோனா, டானியா, ஐலின், ஷைனி, சாவியோனா, ஜெனிஃபர் ஜோஸ், அனாமிகா, இவாங்கா, ஆர்த்தி, ஆண்ட்ரியா, ஒலினா, ஒலிவியா, டேரன், லியா, ஆட்லின், மோனிகா, அமலா ரக்ஷிதா, ஆண்டனெட், ஆண்டஸ். செப்டம்பர் மாசம் முடிஞ்ச பிறகு அடுத்தது அக்டோபர். அக்டோபருக்கு அப்புறமா நவம்பர். பசங்க எல்லாரும் அக்கா, பெண்கள் எல்லாரும், அதாவது மறைக்கல்வி மாணவிகள் எல்லாமே மாதாவா இருந்தாங்களே, நாங்களும் செயிண்டா இருப்போம் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சாங்க. சோ அவங்களை கௌரவிக்கும் வண்ணமாக இப்போ அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். டானி தாமஸ், நிக்கோலஸ், இவாங்கா, ஐலின், ஆஸ்டின், சாஹில், பர்டிலா, பர்ஃபினா மற்றும் கேண்டிடா. Abner. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் சொல்வாங்க. அது போன்றுதான் அடுத்து வழங்கவிருக்கும் பரிசு ஒரு சிறப்பான பரிசு. நம் மறை மாவட்டத்தில் 38 பங்குகள் பங்கு பெற்ற நிலையில் நம் பங்கு மாணவர்கள் செல்வங்கள் 4ஆம் பரிசு பெற்றது கேட்டகிசம் ஆந்தம் என்பதை பாடி 4வது பரிசு வாங்கினார்கள். சோ அவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் இப்போது வழங்கப்படும். ஹாரிஸ் ஆல்வின், டானி தாமஸ், ஆஸ்டின், சாபின், சஞ்சய், அமலன் ராய், நிக்கோலஸ், வின்ஸ் ஆண்டனி, ஏஞ்சல், கெவின், ஆட்லின், இவாங்கா, ஆப்னர், ஜோவானா, ஜெனிஃபர் ஜோஸ், ஷாரன், ஆண்டனெட், பியூலா, சாஹில், ஷாமிலி, எபின், சாம், இஷான், எபின்சன், ரோஷன், மோனிகா, நட்டாஷா, மார்க்கஸ், பிரஜின் மற்றும் பர்லின். Thank you, Father.
பியூலா, எப்பவுமே நீங்க பாட்டு போடும்போது மைக்கும் கையுமா இருப்பீங்க, உங்க கூட ஒரு கீபோர்டும் இருக்கும். இப்போ எங்க அந்த கீபோர்டு? டோரிக்கே கீபோர்டு. நல்லா காமெடி பண்றீங்க. ஓகே ஓகே. இந்த தடவை நான் வாசிச்சது நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க கரெக்டா? இந்த தடவை யார் வாசிக்க போறாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாசிக்க போறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே. Thank you.
தங்களது திறமைகளை காட்டிய அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக உவமையை ஊமை மொழியில் சொல்வதற்காக நமது மறைக்கல்வி மாணவிகள் வருகின்றனர். வாங்க.
ஊமை மொழியில் உவமை அழகான சொன்ன நமது மறைக்கல்வி மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக நமது மதிப்பிற்குரிய நமது சிறப்பு விருந்தினரை மேடைக்கு அழைக்கிறோம். அதனோடு நமது பங்கில் துணைத் தலைவராக இருக்கும் திரு டோனி பெர்னாண்டோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது பங்கின் துணை தலைவர் டோனி பெர்னாண்டோஸ் அவர்களை அழைக்கின்றேன். அதேபோல் நமது அசிஸ்டன்ட் பாரிஷ் பீஸ் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வராங்க. இப்பொழுது இந்த மறைக்கல்வி ஆண்டு விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய சிறப்பு விருந்தினரை அன்புடன் அழைக்கிறோம். ஏன் சேரத்துக்கு போயிட்ட மேல இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் மறைக்கல்வி பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். ஆகவே அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக இப்பொழுது நாம் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான பரிசுகளை வழங்குகின்றோம். அன்புக்குரியவர்களே, மறைக்கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்வதும் நம்முடைய திருமறையினுடைய உண்மைகளை அறிவதும் விவிலியத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்வதும் மிக மிக முக்கியமானது. ஆகதான் ஒவ்வொரு பங்குகளிலும் மறைக்கல்வி முக்கியத்துவத்தை உணர்ந்து பிள்ளைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனுப்பி வைத்து அவர்களுக்கு இந்த உரிய மறைக்கல்வியை நம் பங்கிலே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு திருப்பலி நம்முடைய பங்கிலே குறைந்த எண்ணிக்கை கொண்ட பிள்ளைகள் இருந்தாலும்
அவர்களுக்காக ஊக்கமூட்டக்கூடிய வகையிலே நாம் சிறப்பு திருப்பணியை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதே வேளையில் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மறைபோதனை உண்மைகளை பங்கு தந்தையர்கள் முழுமையாக வழங்க முடியாது. எங்களோடு இணைந்து இந்த மறைபோதனைகளை வழங்குவதற்கு நம்முடைய பங்கிலே இருக்கின்ற மதர் தெரேசா சிஸ்டர்ஸ் கான்வென்ட், சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி அவர்களும் மற்றும் ஐரிஸ் பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸும் அவர்களோடு இணைந்து நம்முடைய பிள்ளைகளும் மறைக்கல்வியை போதிக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம். அவருடைய தியாக மனப்பான்மை, நேரத்தை ஒதுக்கி நம் பிள்ளைகளை ஊக்குவிக்கின்ற சிறப்பு, இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து நன்றியோடு இதோ நம்முடைய ஐரிஸ் பிரசன்டேஷன் அருள் சகோதரி ஜோதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய அருள் தந்தை அவர்கள் சிறப்பு பரிசினை அவர்களுக்கு வழங்குவார். அடுத்ததாக அருள் சகோதரி பிரீத்தி அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். பண்ணி போடுங்க. மேலும் அருள் சகோதரி லூயிஸ் மேரியா, அருள் சகோதரி லூயிஸ் மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க சிஸ்டர். சிஸ்டர்லாம் சாப்பிட மாட்டாங்க தெரியும், இருந்தாலும் அவங்களை ஊக்குவிக்கிறோம். மற்றும் நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் மார்கெட் வினிஷா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மிக அருமையான விதத்திலே பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறார்கள். மற்றும் ஆசிரியை பவிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பான விதத்திலே இவர்களோடு இணைந்து நம்முடைய வேதியர் திரு ஜோசப் அவர்கள் பிள்ளைகளை ஊக்குவிப்பதும் நல்ல தகவல்களை எல்லாம் அவர்களுக்கு அறிவிப்பதும், எதையெல்லாம் நாம் சொல்கிறோமோ மறைக்கல்வி பிள்ளைகளுக்காக முழுமையாக அவர்களுக்காக உற்சாகமூட்டக்கூடிய வகையிலே உழைக்கின்றார். ஆகவே திரு ஜோசப் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது அருள் தந்தை அவர்கள் சிறப்புரை வழங்குவார். அன்புமிக்க பெற்றோர்களை, ஏற்கனவே நிறைய மறைக்கல்வியை பற்றி நிறைய பாடல்கள் வழியாக, இறைவார்த்தை வழியாக, நாடகங்கள் வழியாக, கருத்துகள் வழியாக, நடனம் வழியாக நிறைய கேட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி பேரண்ட்டுக்கு, எல்லா பேரண்ட்டும் பிள்ளைங்களுக்கு டைம் டேபிள் போடுவீங்க, கரெக்டா இல்லையா? எல்லாரும் 6 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கணும். அந்த டைம் டேபிள்ல என்னைக்காவது மறைக்கல்வி அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கிறீங்களா? ரொம்ப ரேர். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் டைம் டேபிள் போடுவோம். என்ன தெரியுங்களா? டியூஷன், மேக்ஸ் டியூஷன், சயின்ஸ் டியூஷன், சோஷியல் சயின்ஸ் டியூஷன், மியூசிக் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், அபாக்கஸ், எல்லாம் டைம்ல போட்டு கொடுப்போம். ஆனா மறைக்கல்விக்கு ரொம்ப, ஆனா எது வாழ்க்கைக்கு முக்கியம்? மறைக்கல்விதான் ஒரு குழந்தையை வளர்ச்சி அடைவதற்கு முக்கியம். மறைக்கல்வி இல்லைன்னா நம்ம எல்லாமே கத்துக்கிடுவாங்க, எல்லாமே கத்துக்கிடுவாங்க, பெரிய ஆளா வருவாங்க. ஆனா பக்குவமா வாழ சொல்லி கொடுக்கிறது எதுன்னா அது மறைக்கல்விதான். அந்த பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்க குழந்தைகள் எங்க வர வேண்டும்? எங்க வர வேண்டும்? மறைக்கல்விக்கு வர வேண்டும். ஃபாதர் நிறைய பண்றாரு, பார்த்த நிறைய பிரைஸ். எல்லாருமே மொத்தம் ஒரு 100 பேர் தான் வர்றாங்கன்னா 100 பேரே ஸ்டேஜ் ஏத்திட்டாரு. ஏதோ ஒரு வழியில எல்லாரும் ஏத்திட்டாரு. இதுதான் வாழ்க்கை. ஏற்றுறதோடு இல்லாம எல்லாருக்கும் பிரைஸ், நண்டுல இருந்து சிண்டுல இருந்து எல்லாத்துக்கும் பிரைஸ். அதனால
மறைக்கல்வியை உற்சாகப்படுத்துங்கள். குழந்தைகளை மறைகளுக்கு வர வைக்கும். நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பிள்ளைங்க ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அதனாலதான் அவங்க இறை வார்த்தை அதிகம் தெரியல, அந்த பக்குவம் தெரியல, இறை பக்தி தெரியல. காலம் கடந்த பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கக்கூடாது, காலத்தோடு நம்ம போகணும். அதனால பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகளை அனுப்பி இருக்க கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இன்னமும் சொல்ற, தயவு செய்து உங்கள் குழந்தைகளை மறைக்கலைக்கு ஒரு 1 hour தான், சண்டேல 1 hour தான் கதை, 1 hour தானே கிளாஸ், அது 1 hour தான். அந்த 1 hourக்கு நீங்க அனுப்புங்க, நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உயர்மறை மாவட்ட அளவிலே இன்று மதியம் பேராயர் தலைமையிலே மறைக்கல்வி பணிக்குழு சார்பாக ஒவ்வொரு பங்கு தளங்களிலிருந்தும் ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு இந்த வருடம் முடித்து செல்கின்ற மாணவர்கள் யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர்களுக்கும் மற்றும் பெஸ்ட் ஆர்டர் சர்வீஸ் 12ஆம் வகுப்பு வரை இருந்து செல்கின்றவர்களுக்கு அருமையான டேக்கன் அவார்ட் என்று பேராயர் தலைமையிலே இன்றைக்கு வழங்கப்பட்டது. அவற்றில் நம் பங்கிலிருந்து 3 பேர் இந்த அவார்டை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் அந்த அவார்டை நம்முடைய அருட்தந்தை பெஞ்சமின் அவர்கள் வழங்குவார். சிறந்த மறைக்கல்வி ஆசிரியராக நம்முடைய சகோதரி மார்கெட் வினிஷா அவர்கள் பெறுகின்றார்கள். இன்றைக்கு அந்த பரிசை அவர்கள் பெற்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கைப்பற்றி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கணிதாபிதேசம் டீச்சர் கவிதாவுக்கும் வாழ்த்துக்கள். மேலும் அடுத்தது யாரு? பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷாரன் ரபேல் 12ஆம் வகுப்பு. எங்க வந்திருக்காங்களா? ஷாரன் எங்க போயிட்டாளா? எங்க போனா? ஷாரன் ரபேல் இருந்தாளா? போயிட்டாளா? அவ்வளவு நான் அவசரம். ஷாரன் இருக்காளா? எங்க போன? ஓகே. அடுத்ததாக பெஸ்ட் ஆல்சோ சர்வர். எல்லாத்துக்குமே பெஸ்ட் யாரு? நிக்கோலா. எல்லாத்துக்குமே பெஸ்ட். ஸோ நம் பங்கிற்கு ஒரு நல்ல ஒரு கருவி, அழகான ஒரு மாணவன், நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு மறைக்கல்வி. அவர்தான் பிற்கால குருவாக மாறப்போகும் நம்முடைய அருமை தம்பி நிக்கோலா. இந்த யூடியூப் சேனல் எல்லாமே அவருடைய உழைப்பு தான். ஆகவே அவருக்கு பெஸ்ட் ஆர்டர் சர்வர் என்ற விருது நம் பங்கின் சார்பாக பேராயர் தலைமையில் வழங்கப்பட்டது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகிறோம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக நமது பங்கு தந்தை அவர்களை அழைக்கின்றேன். நமக்கு சிறப்பு உரை அல்ல, ஒரு நன்றி தான். இந்த அருமையான விழா நம் பங்கிட இதுவரை ஆண்டு விழா என்று நடத்தப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே நம் மறைக்கல்வி பிள்ளைகள் ஓராண்டு முழுவதும் மறைக்கல்வி படிக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களை உற்சாகப்படுத்துவது நம் கடமை. பங்கு தந்தையாக என்னுடைய கடமையும் நம் பிள்ளைகள் அனைவரும் மறை போதனைகளை அவர்கள் முழுமையாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்தான் திருப்பணி. அதை தொடர்ந்து 3/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் தான் அவர்களுக்கு மறைக்கல்வி. திருப்பணி முடிஞ்ச உடனே அவங்க மறைக்கல்வியும் முடிஞ்சிருது. அழகா நீங்க கூட்டிட்டு போயிருங்க இல்ல? ஆகவே இனி வரும் காலங்களில் நம் பிள்ளைகள் அனைவரும் யாரெல்லாம் அன்பியங்களை விடுபட்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வந்து முழுமையாக ஒரு 210 பேர் குடும்பம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 பிள்ளைங்களாவது இருக்கணும் இல்ல? நம் பங்குல 82 பிள்ளைங்க தான் இந்த வருஷம் மறைக்கல்விக்கு வந்தாங்க. அதை முழுமையா பங்கெடுத்தவங்க பாத்தீங்கன்னா அப்ப அந்த அட்டண்டன்ஸ் பார்த்தீங்க எவ்வளவு பேரு? ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ என்னுடைய கால்குலேஷன் படி ஒரு 50 பேர் கூட முழுமையா மறைக்கல்விக்கு ரெகுலரா வரல. ஆகவே இந்த மறைக்கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இனி வரும் காலங்களில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா நிகழ்வுக்கு இந்த சிறப்பு விருந்தினராக அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களை நான் அழைத்த பொழுது உடனடியாக மறுப்பேதுமின்றி அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தருவதாக வாக்களித்தார். அதன்படி வருகை தந்து
நல்ல ஒரு திருப்படி, நல்ல ஒரு மறையுரை, நல்ல ஒரு அருமையான சிந்தனைகள், இந்த முழுமையான நிகழ்வுகளில் பங்கெடுத்தது இவை நமக்கு பெருமையை கொடுத்தது. ஆகவே தந்தை பெஞ்சமின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நம்முடைய உதவி பங்கு தந்தை எப்பொழுதுமே நமக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர். நம் பங்கு பேரவை, அன்பியங்கள் மற்றும் அருள் சகோதரிகள், மேலும் மறைக்கல்வி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நீங்கள் மிக சிறப்பான விதத்துல ஒத்துழைப்பு தருங்க. நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆகவே இந்த மறைக்கல்வி நம்முடைய கல்வி, அது நம்முடைய வேதத்தின் கல்வி. ஆகவே இவற்றில் நிலையாய் நிலைத்து நின்று இறுதி வரை நாம் கத்தோலிக்க திரு அவையின் உறுப்பினராய் வாழ்வதற்குரிய பெருமையை பெறுவோம் என்று சொல்லி மகிழ்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நன்றியுரை ஆற்றுவதற்காக மறைக்கல்வி ஆசிரியை பவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றியுரை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான மறைக்கல்வி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்க இன்று உங்கள் முன் இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். முதலாவதாக நம் மறைக்கல்வி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து விழாவை சிறப்பித்த புனித சூசையப்பர் பள்ளிகளின் குழுமத்தின் தாளாளரான அருட்தந்தை பெஞ்சமின் அடிகளார் அவர்களுக்கு என் பணிவான நன்றியை செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நம் பங்கு தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் மற்றும் உதவி பங்கு தந்தை செல்வநாயகம் அவர்களின் ஊக்கமளிக்கும் செய்தி மற்றும் தொடர்ச்சியான வழிகாட்டுதலாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மறைக்கல்வி என்ற வாழ்க்கை கல்வியினை போதித்த அருட்கண்ணியர்களுக்கும் பொதுநிலையிலான நல் உள்ளங்களுக்கும் நிறைந்த நன்றி. நிகழ்ச்சி முழுவதும் பல்வேறு பணிகளுக்கு உதவ தங்கள் நேரத்தையும் சக்தியையும் தன்னலமின்றி வழங்கிய அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கும் சிறப்பு நன்றி. இன்று எங்களுடன் தங்கள் திறமைகளை பகிர்ந்து கொண்ட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மகிழ்வான நன்றி. இறுதியாக இங்கு வந்திருக்கும் பங்கு மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். உங்கள் இருப்பு இந்த மகிழ்ச்சியை இன்னும் சிறப்புள்ளதாக மாறியுள்ளது. மேலும் உங்கள் ஆதரவு மற்றும் பங்கேற்புக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷாரன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தந்தை அவர்கள் இந்த விருதினை வழங்குவாங்க. கைத்தட்டி வாழ்த்து தெரிவிப்போம். கடைசி நிகழ்ச்சி சீக்கிரமாக அனைவருக்கும் உணவு உண்டு. இப்பொழுது மறைக்கல்வி ஆந்தம். இது ஆந்தம் நம்முடைய டைசஸ் லெவல்ல ஆன்லைன் வழியாக பாடி நம்முடைய பங்கு 4வது இடத்தை பரிசாக பெற்றிருக்கிறது. ஆக அனைத்து பிள்ளைகளும் ஆந்தம் பாடுற பிள்ளைகளாம் வாங்க, மேல வாங்க. இது முடிந்ததற்கு மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு முதல் இடம் உணவு வழங்கப்படும். அவங்க வயிறார உண்ட பிறகு பெற்றோர்கள் அதற்கு பிறகு நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? ஆகவே மறைக்கல்வி பிள்ளைகள் அனைவருமே ஜாலியா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசை எப்போதும் போல 7 மணிக்கு மறைக்கல்வி திருப்படி இருக்காது. மாறாக பங்கு திருப்படியில இனிமேல் பங்கெடுக்க வேண்டும். மறைக்கல்வி வகுப்புகள் இந்த ஒரு முடிவடைகிறது நம் பங்குல. ஆகவே பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால மறைக்கல்வி நாம முடிக்கின்றோம். ஆகவே திருப்பலிக்கு வருகை தருவது பெற்றோருடைய கடமை. பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வர வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளை தவறாமல் அழைத்து வர வேண்டும். ஆகவே திருப்பலிக்கு வரும்போது அட்டெண்டன்ஸ் எடுப்போம், அந்த பிள்ளைகள் வந்திருக்காங்களா என்று பார்ப்பதற்காக. எனவே இப்பொழுது மறைக்கல்வி ஆந்தம் பாடப்படும். இறைவன் அருகில் வரும் செல்வங்கள் நாம் ஒன்றாக
அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சிகள் முடிந்தது. உணவு வழங்கப்படும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபாதர்.